ஹலோ மக்களே! இன்னைக்கு செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். இவங்கது ஒரு கவர்மெண்ட் பேங்க்கு. இவங்க தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்கள எடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அதுவும் ஒரு அப்ரென்டிஸ் மாதிரி ஒரு ஜாப் லைக் எத்தனை வேக்கன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 750 அதாவது 750 வேக்கன்சிஸ் இருக்கு. ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டீட்டெயில்டா இதுக்கு எப்படி அப்ளை பண்றது? என்னென்ன ஓப்பனிங்? யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? அப்படின்றது தகுதி என்ன அப்படின்றது கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ ஃபுல்லாகவுமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரீங்க அப்படின்னா ரெகுலராக இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரென்டிசஸ் அண்டர் அப்ரென்டிஸ் ஆக்ட் 1961 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இது என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். கடைசி நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9/3/2025. ஓகேங்களா? ஸோ 9/3/2025 வரைக்கும் தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட அவங்க எக்ஸப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஸ்டேட் வைஸாகவுமே அவங்க ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடுக்கு எஸ்சி கேட்டகரியில் 33, எஸ்டியில் 1, ஓபிசியில் 47, இடபிள்யூஎஸில் 17, யூஆர் கேட்டகரியில் 77, டோட்டலாக எத்தனை சீட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 175 சீட்ஸ் அலாட் ஆகியிருக்கு. சரிங்களா? அந்த 175 சீட்ஸில் பிடபிள்யூடிக்கு 7 பேருக்கு 7 கேண்டிடேட்ஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ தமிழ்நாடுல பொறுத்த வரைக்கும் 175 சீட்ஸு. ஓகேங்களா? நிறைய நம்பர் ஆஃப் போஸ்ட் இங்கே தான் இப்போதைக்கு ஹையஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்லே தமிழ்நாடுக்கு தாங்க இருக்குது 175 போஸ்ட். சரிங்களா? ஸோ இதுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன க்ரைட்டீரியா அப்படின்றதுக்கு வயசு உங்களுக்கு மினிமம் 20 இருக்கணும், மேக்ஸிமம் 28 இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ரிலாக்ஸேஷன் இருக்குல்ல, வயது எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே லைக் 34 வயசு வரைக்குமே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னப்போ படிச்சிருக்கணும், ஒரே ஒரு டிகிரி மட்டும் போதுங்க, வேறு எதுவுமே அவங்க எதிர்பார்க்கலை. சரிங்களா? இது கம்ப்ளீட்டாக நேஷ்னல் அப்ரென்டிஸ் ட்ரைனிங் ஸ்கீம் கீழே இது வருது. சரிங்களா? அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்றது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது போக உங்களுடைய நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ நம்ம போய் அப்ளை பண்ணுறப்போ அவங்க நம்மளை கால்ஃபேர் பண்ணுறப்போ உங்களோட மார்க் ஷீட்ஸு, உங்களோட ப்ரொவிஷனல்ஸு, உங்களோட யூனிவர்சிட்டி டிகிரி எல்லாமே தேவைப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே அவங்க கொடுத்துருக்காங்க. லைக் 28 வயசுல இருந்து ப்ளஸ் 5 யூஸ் பண்ணிக்கோங்க. 33 வயசு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு, மற்றவங்க எல்லாத்துக்குமே 31 வயசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூபிடிக்கு 40 வயசு வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. லீகலாக செப்பரேட் ஆனவங்க, டிவோர்ஸ்ட் ஆனவங்க எல்லாத்துக்குமே லைக் 35 வயசு வரைக்குமே நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிப்பா, இது என்ன அப்படின்னு சொல்லி வேறு பார்க்கும்போது விஷுவல் இது யார் யாருக்கு என்னென்ன ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்றது டீட்டெயில்டாக இங்கே கொடுத்துருந்துருக்காங்க. சரிங்களா? ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸ்டைஃபண்ட் எவ்வளோ, மாதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் மெட்ரோவில் ஒர்க் இருக்கீங்க அப்படின்னா மெட்ரோ சிட்டிஸில் இருக்கீங்களா உங்களுக்கு 15,000 கொடுப்போம். அர்பன் சிட்டிஸில் இருக்கோன்னா 12,000 கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்டைஃபன் பேஸ்டு தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ஸு, ஜென்ரல் இங்கிலீஷு, குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூடு, கம்ப்யூட்டர் ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கும். இது எல்லாமே ஒரு 100 மார்க்குக்கு இருக்கும். இது எல்லாமே 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. அது லைக் 100 மார்க்குக்கு இருக்கும், 100 கொஷின்ஸ் இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு வழங்கப்படுற டைம் 90 நிமிஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அவங்களோட ஆன்லைன் எக்ஸாமினேஷன் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட லேப்டாப்லேயோ உங்களோட டெஸ்க்டாப்லேயோ நீங்கள் இதுக்கு ஐடி ப்ரூஃப் கொடுத்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அண்ட் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்தராக கம்ப்ளீட்டாக இதை ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றது தெரிஞ்சிடும். தெரிஞ்ச பிறகு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். சரிப்பா, இது அப்ளை பண்ணுறப்போ ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு 600 ருபீஸ், ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 800 ருபீஸும், பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 400 ருபீஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. சரிங்களா?
ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்பயே உங்களுடைய ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கோங்க, சிக்னேச்சர் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட்டோ இல்லை ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அது வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களோட மார்க் ஷீட்ஸு, 10th ஜெராக்ஸு, ஆதார் இது எல்லாமே ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்லோட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.